பேசலாம். அல்லேலூயா. இரண்டாவது நாமத்தை வரவேற்கிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய பாடி ஆராதிச்சோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சில பேர் எதிர்பார்ப்பு வந்திருக்கு, ஆண்டவர் பேசுவார். ஓகே, இன்றைய கவனிங்கள். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய நாமங்கள் என்ற தலைப்புல நம்ம தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடைசியாக யெகோவா சபையோர் என்று சொல்லி நம்ம பிரசங்கத்தை கேட்டோம். யெகோவா சபையோர், சேனைகளின் கர்த்தர் என்று அர்த்தம். சேனைகளின், அதாவது கர்த்தரா இருக்கிற அப்படின்னால அவருடைய சேனையில நம்ம எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய போர் வீரர்களாக, ஆவிக்குரிய ஒரு யுத்த வீரர்களாக நம்ம சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்ம எழுதிருக்கிறோமா? ஓகே. அப்போ நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அந்த லோகாதிபதிகளோடும் பாண்டம் நடத்துகிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு என்னது போராட்டம் உண்டு. அப்போ நம்முடைய யுத்தம் கர்த்தரோட, நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய யுத்தம் யாருடையதுன்னா கர்த்தருடையது. சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ நம்ம சத்துருவோடு நம்ம எதிர்த்து போராட வேண்டும். அப்போ முடிவிலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால நம்ம கடைசியாக, அப்போ தீங்கு நாளில் சத்துரு நம்ம எதிர்க்க வருவான். தீங்கு நாளில் நம்மோடு கூட யுத்தம் பண்ண வருவான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது உங்களுடைய பாதுகாப்புக்காக ஆண்டவர் பாதுகாப்பின் கவசங்களை நமக்கு என்ன பண்ணிருக்காரு, நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம கேட்டோமா? பாதுகாப்பின் கவசம் என்னென்ன முதல்ல நம்ம கேட்டோம் இல்லையா? சொல்லுங்க, ஆவிக்குரிய பாதுகாப்பின் கவசங்கள் என்ன? முதல்ல சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டி கொள்ளுங்கள். ஞாபகம் இருக்கா? சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில கட்டி கொள்ளுங்கள். சத்தியம் அப்படின்னா உண்மை என்ற அர்த்தம். அப்ப நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது சொல்லுங்க, அதுக்கு அடுத்தபடி இரண்டாவது பாதுகாப்பு கவசம் நீதி என்னும் மார்க்க கவசம். ஞாபகம் இருக்கா? நீதி என்னும் மார்க்க கவசம். அப்போ நாம நீதியாக நடக்கணும், நியாயமாக நடக்கணும். என்ன சொல்றீங்க? நாம எது சரி எது தவறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது மூன்றாவதாக பாதுகாப்பின் கவசம் என்ன? சொல்லுங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்போ மூன்றாவது சத்துரு நமக்கு எதிராக எதிர்த்து வரும்பொழுது மூன்றாவது பாதுகாப்பிற்கு அவசியம் என்னன்னா சுவிசேஷம். சொல்லுங்க, சுவிசேஷம். அப்போது சுவிசேஷம் சொல்வதற்கு எப்பொழுது நமக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென். அப்ப இந்த சுவிசேஷத்தை நாம சமயம் வாய்த்தாலோ வாய்க்காவிட்டாலோ நாம மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது சத்துரு பயந்து நடுங்கி ஓடுவான். ஆமென். சொல்றது புரியுதா? ஓகே. அதுக்கு அடுத்தது சொல்லுங்க, எத்தனாவது கவசம்? பாதுகாப்பின் கவசம் நான்காவது கவசம். அப்படிதானே? அப்ப நான்காவது பாதுகாப்பின் கவசம் என்ன சொன்னேன்? மறந்துட்டீங்களா? ஆற்றுலயே எழுதி வச்சுக்கிறோம் பாஸ்டர், நோட்ல எழுதி வைக்கலாம் பாஸ்டர்ங்களா? ஆற்றுல எழுதி வச்சுட்டா தான் எல்லாத்தையும் மறந்துடும். கரெக்டா நோட்டு புத்தகத்துல எழுதி வச்சீங்கன்னா அது திரும்பி திரும்பி பார்த்து சொல்வீங்க. அப்போ நான்காவது என்னது பாதுகாப்பின் கவசம்? விசுவாசம் வேண்டும். கேட மறந்துட்டீங்களேங்க, முக்கியமானது. ஆவிக்குரிய யுத்தத்துல நம்ம இருக்கிறோம் எல்லாரும். ஆமென். அப்போ விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போ நமக்கு விசுவாசம் இருக்கணுமா இல்லையா? ஆமா. அப்ப தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள். பைபிள் இருக்கு, தேவனை போல விசுவாசமாயிருங்கள். ஆமென். அப்போ நாம என்ன பண்ணோம்னா, அப்போ சத்ரு நம்ம எதிர்க்க வருவான். அப்போ அவனை எதிர்த்து நம்ம போராட வேண்டும் என்றால், ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணோம்? விசுவாசத்தோடு போராடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசமாய் பேச வேண்டும், விசுவாசமாய் செயல்பட வேண்டும். எல்லாம் கேட்டோம் இல்லையா? ஓகே. இன்றைக்கு நம்ம அதோடு கூட இன்னொரு பாதுகாப்பின் கவசம் என்ன? இன்றைக்கு அதோடு கூட இன்னொரு பாதுகாப்பின் கவசம் என்ன? எடுத்துக் கொள்ளுங்கள்.
எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 6:17 வாசிங்க. ஃபர்ஸ்ட் படிமா 17ல இருந்து 6:17. ஓகே, எடுத்துறீங்களா? இங்கெல்லாம் எடுத்தாச்சா? அதுக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். சரி, அதுக்கு அடுத்தது இன்னைக்கு 5வதாக முக்கியமான ஒரு பாதுகாப்பின் கவசம். பிசாசு நம்மை எதிர்த்திட வருகிறான். தீங்கு நாளில் நம்ம எதிர்க்க வருகிறான். அப்போ அவனோடு கூட நம்ம எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் நமக்கு பாதுகாப்பின் கவசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப என்ன பாதுகாப்பு கொடுக்கிறாரு, என்ன கவசம் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, ரட்சண்யம் என்னும் தலை சீராவை இருக்கா பைபிள்ல? ரட்சண்யம் என்னும் தலை சீராவை என்ன பண்ணணுமா? அணிந்து கொள்ளணும். சொல்லுங்க, ரட்சண்யம் என்னும் தலை சீராவை அணிந்து கொள்ளணும். அப்போ ரட்சண்யம் என்னும் தலை சீரானா என்னதுன்னா, அது வந்து ஹெல்மெட். சொல்லுங்க, ஹெல்மெட். ஹெல்மெட்லாம் நீங்க போட்டு போறோம் இல்லையா? 2 வீலர்ல போறவங்கலாம் கம்பல்சரி என்ன பண்றாங்க? ஹெல்மெட் போட்டு போகணும். ஏன் ஹெல்மெட் போட சொல்றாங்க அரசாங்கம்? அதாவது முன்னாடி ஒருத்தர் தான் போடணும். இப்ப பக்கத்துல உட்காந்துட்டு போறவரும் என்ன பண்ணோம்? ஹெல்மெட் போடணும். அப்ப ஏன் ஹெல்மெட் போடணும் அப்படின்னா, அதான் நீங்க 2 வீலர்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு, அதாவது நம்ம கீழே விழுந்தோமானால் அப்போ முதல்ல அடிபடுற இடம் எது தெரியுமா? தலை தான். முதல்ல கீழே விழுந்தவொடனே கரெக்டா இது கீழே என்ன பண்ணும்? ரோட்ல ஆமா, மண்டை உடைஞ்சி ரத்தம் வந்து மனுஷன் செத்து போயிடும். அப்போ அதனாலதான் அரசாங்கம் என்ன பண்றதுன்னா, நமக்கு நலனுக்காக, நம்முடைய நலனுக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக ஹெல்மெட் என்ன பண்ணோம்? நீங்க அணிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்துல கொஞ்சம் ஹெல்மெட் சட்டம் போட்ட உடனே ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அது ஒரு பெரிய பாரமா எண்ணினார்கள். இதை வேற போட்டுக்கிட்டு வெயில்ல வேற போனோமா, இதை வேற போட்டுக்கிட்டு இதை வேற மாட்டிக்கிட்டு போனோமா அப்படின்னு எல்லாம். ஆனா அது ரொம்ப நீங்க சொல்ல போனா ரொம்ப, அதாவது முக்கியமானது, ரொம்ப பாதுகாப்பானது. வெயிலுக்கும் பாதுகாப்பு, மழைக்கும் பாதுகாப்பு, மண்டைக்கும் பாதுகாப்பு. நான் இப்பதான் அதை உணர்றேன். ஆமே, வெயில போறேன்ல, வெயில போகும்போது மண்டை அப்படியே சுழிட்டு காடும். நல்ல வேற ஹெல்மெட் போடுறதுனால ஒண்ணுமே தெரியல. கரெக்டா? மழைக்கு போறோம்ல, மழையில போறோம்ல, மழைக்கும் ஹெல்மெட் ரொம்ப நல்லது. ஏன்னா மழை போட்டோம் நல்லது. ஒரு துணியை போட்டாலும் அது தெரிஞ்சிடும். ஹெல்மெட் போட்டா ஒண்ணுமே கிடையாது, பாதுகாப்பு. 2வது, தவறி கீழே விழுந்தோம்னா மண்டைக்கும் பாதுகாப்பு. கரெக்டா? அப்ப எல்லாத்துக்கும் பாதுகாப்பு ஹெல்மெட். ஆமே. அப்போ இதுதான் நல்லா கேட்டீங்க. ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றாருன்னா, ரட்சண்யம் என்ற தலை சீராவை அணிந்து கொள்ளுங்கள். ஆமே. அப்ப நல்லா கவனிங்க, இந்த ரட்சண்யம் என்ற இந்த தலை சீரா அப்படின்னும் பொழுது அதை எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5:8 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:8. 1 தெசலோனிக்கேயர் 5:8. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் அணிந்து கொள்ள போட்டிருக்கா. அப்போ இந்த ரட்சண்யம் என்னும் தலை சீரா, அப்ப ரட்சிப்பு இருக்கா அந்த பைபிள்ல? இருக்கா இல்லையா? ஆமே சொல்ல. ரட்சிப்பு போட்டிருக்கா. ரட்சிப்பு என்னும் நம்பிக்கை என்னும் தலை சீரா இருக்கா பைபிள்ல? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்ப ரட்சணம் என்னும் தலை சீரானா என்ன அர்த்தம்னா, ரட்சிப்பு என்னும், சொல்லுங்க, நம்பிக்கை என்னும் தலை சீரா. அப்போ ரட்சிப்பு, சொல்லுங்க பாக்கலாம், என்னது ரட்சிப்பு? ஆமென். நீங்க சாத்தா வந்து முதல்ல தாக்குற இடம் எது தெரியுமா? சாத்தா முதல்ல தாக்குற இடம் எது? சிந்தை தான். சொல்லுங்க பாக்கலாம், சாத்தா முதல்ல தாக்குற இடம் எது? சிந்தை. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு,
நீ ரட்சிப்பு என்னும் தலை சிராவை ஹெல்மெட் நீங்க போட்டுக்கப்பா. அப்போ சாத்தான் என்ன பண்ண முடியாது? தவறான எண்ணங்களை உனக்குள்ள கொண்டு வரவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தவறான காரியங்களை விதைத்துக் கொண்டே இருக்கிறான். தவறான காரியங்கள், பாவ காரியங்கள், பாவ எண்ணங்கள், இதெல்லாம் என்ன பண்றான்? பிசாசு என்ன பண்றாங்கம்மா? விதைத்துக் கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காகதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்போ இந்த சிந்த பாதுகாப்பா இருக்கணும்னா, அப்போ ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ரட்சிப்பை நீங்க என்ன பண்ணணும்? அணிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 24, 25 வாசிங்க. என்ன போட்டு பாருங்க, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13 அதிகாரம் 24, 25. இவ்வளவு நேரம் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர், அதாவது வேறு ரூபம் அவருக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்லெழுதி வைத்த மனுஷனுக்கு கோப்பா இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அப்போ சத்துரு என்ன பண்றான்? நல்லா கவனிங்க. அதாவது நித்திரை பண்ணும்போது, அப்படி எப்போ சொல்லுங்க, எப்ப விதைக்கிறான்? மனுஷன் தூங்கும் பொழுது என்ன பண்றான்? அவனுக்கு தெரியாம பாவ களைகளை விதைத்து விட்டு போகிறான். ஆமென். பாவ களைகள் என்ன பண்றான்? விதைத்து விட்டு போகிறான். நல்லா கவனிங்க. அதாவது தூங்கும் பொழுதுனாக்கா லெட்டரா தூங்குறது இல்ல, சும்மா இருக்கும் பொழுது. நல்லா கவனிங்க. விசுவாசிங்க சும்மா இருக்கும் பொழுது விசுவாசம் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணுமா? நீங்க சும்மா இருந்தாலே, என்னங்க சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. சும்மா இருந்தாலே என்ன பண்ணிடுவான்? ஏதாவது ஒரு தவறான எண்ணங்கள் என்ன பண்ணிடுவான்? அவன் விதைச்சிடுவான். ஹல்லேலூயா. தவறான எண்ணங்களை விதைச்சிடுவான், அவிசுவாசமான காரியங்களை விதைச்சிடுவான், சந்தேகங்களை விதைச்சிடுவான். ஹல்லேலூயா. அப்ப சிந்தை முக்கியமா இல்லையா? அப்ப முதல்ல சத்துரு தாக்குற இடம் சிந்தை. அப்ப சிந்தையில தவறான எண்ணங்களை விதைச்சிட்டானா அவன் என்ன பண்ண தெரியுமா? அதோடு அவனுடைய ஓட்டம் நின்று போய்விடும். ஆமென். பாருங்க, இன்னொரு வசனத்தை 2 கொரிந்தியர் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 2, 3 வாசிங்க. இதெல்லாம் எடுத்துங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 2, 3. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் என்று விலகும்படி எடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ சாத்தான் முதல்ல தாக்குற இடம் சிந்தை. அப்போ தவறான எண்ணங்களை விதைக்கிறான். அதுக்காகதான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நாமே அழகமிங்க. நமக்கெல்லாம் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. யாரோட கல்யாணம் நடக்க போகுது சொல்லுங்க? ஆண்டவர் இயேசுவோடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவோடு கூட நமக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகிறது. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? ஆமென். நீங்களும் கல்யாணம் பண்ணுவீங்க, இயேசுவை கல்யாணம் பண்ணிப்பீங்க. உங்க பிள்ளைங்களும் இயேசுவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. உங்க அங்கிள் ஆண்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? இயேசுவை கல்யாணம் பண்ணிப்பாங்களா? என்னங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையா? ஆமா, அது ஒரு நல்ல கல்யாணம். சொல்லுங்க, நல்லவரோடு கல்யாணம். ஹல்லேலூயா.
ஒரு நாள் அது நடக்கத்தான் போகுது. அவளை அதாவது அவர் நமக்கு மணவாள, நம்ம எல்லாரும் எப்படி மணவாட்டியா இருக்கிறோம். அவள் கற்புள்ள ஒரு கன்னிகையாக, மாசில்லாத ஒரு கன்னிகையாக, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, கிறிஸ்து ரட்சகர், நம்முடைய மணவாளன், அவருக்கு ஆண்டவர் பாருங்க, அவருக்கு நாம ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். ஆமென். நமக்கு ஒரு திருமணம் ரட்சகரோடு நடக்க போகிறது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறபடினால நான் தேவ வைராக்கியை கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, பாருங்க பைபிள்ல போட்டிருக்கு, யாரை வஞ்சித்ததா? ஏவாளை வஞ்சித்தது. என்ன வஞ்சித்தது? சர்ப்பம் தந்திரமா வந்து என்ன சொன்னா, இந்த கனியை தேவன் புசிக்க கூடாது என்று சொன்னது உண்டோ? ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இவன் என்ன பண்ண தெரியுமா? இது புசிக்கலாம், நீ புசிக்கலாம், நீ புசிக்கும் நாளிலே தேவர்களை போல மாறுவான். அப்ப தந்திரமா வந்து என்ன பண்ணிட்டான்? மைண்ட சொல்லுங்க, மைண்ட என்ன பண்ணா? சிந்தைய டைவர்ட் பண்ணிட்டான், மைண்ட மாத்திட்டான். அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? அந்த உண்மையை உணராமல், அந்த உண்மை சத்தியத்தை உணராமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவங்க அப்படியே சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அதான் சொல்றாரு, அப்படி தந்திரமாய் சாத்தா வந்து சிந்தையில சில தவறான எண்ணங்களை விதைப்பா. என்ன விதைப்பா? பைபிள்ல போட்டிருக்கு, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று, கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று. இந்த வேத வார்த்தையெல்லாம் உண்மை சத்தியம். ஆமென் சொல்றீங்க? ஆமா, இந்த வேத வார்த்தையெல்லாம் உண்மை சத்தியம். பைபிள் என்ன சொல்லுது? ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். இதெல்லாம் சொல்லுங்க பைபிள். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை உங்க என்ன பண்ணுமா? விலகும்படி, உங்க மைண்ட்ல இருந்து அவன் விலகும்படி என்ன பண்ண தெரியுமா? கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு வார வாரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம், என்ன பண்ண தெரியுமா? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் வைக்கிறோம், வந்து கலந்து கொள்ளுங்கள். எதுக்காக வைக்கிறோம் சொல்லுங்க? எதுக்காக வைக்கிறோம் சொல்லுங்க? சொல்லுங்க. உண்மையை சத்தியத்தை நம்ம கேட்பதற்காக. சொல்லுங்க, உண்மை சத்தியத்தை கேட்பதற்காக. அப்போ நல்லா கவனிங்க. சாத்தா சொல்லுவான், போகாத, உட்காந்துரு, சிந்தையை மாத்துருவான், டைவர்ட் மாத்துவான், உட்காந்துரு, உனக்கு வேலை இருக்குல்ல, அந்த வேலையை செய். ஒவ்வொரு வாரமும் என்ன சொல்றது? ஒவ்வொரு மாதமும் புருஷர் கூட்டம் நடக்குது, ஒவ்வொரு மாதமும் பெண்கள் கூட்டம் நடக்குது. அங்க ஏரியாவில் கேன்சர் வைத்திருக்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க. இதெல்லாம் இந்த உண்மை சத்தியத்தை அவன் என்ன பண்ணுவான்னா, அதை வந்து அதுல உங்க மைண்ட மாத்தி, உங்களுடைய மைண்ட் விலகும்படி சாத்தான் அவன் எழுப்பி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. சாத்தான் தந்திரமுள்ளவன். அதுதான் பவுல் சொல்றாரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க மைண்ட் தான் அவன் தாக்க வரா. அந்த சத்தியத்திலிருந்து உங்களை விலகும்படி சாத்தாவை மைண்ட மாத்த வரா. தந்திரமா இருங்க, சத்தியத்துக்கு கீழ்படிங்க. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மைண்டை நீங்க பாதுகாக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ரட்சிப்பு என்னும் தலை சீராவை அணிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதான் பைபிள் போட்டிருக்கு, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள், இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்புறம் எப்போ இதெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்க முடியும்? இதெல்லாம் எப்போ நம்ம சிந்திக்க முடியும்? வார்த்தையை கேட்க வந்தாதானே சிந்திக்க முடியும். அல்லேலூயா. வார்த்தையை நம்ம படிச்சாதானே சிந்திக்க முடியும். இந்த வார்த்தையை தியானிக்கும் போதுதானே சிந்திக்க முடியும். கரெக்டா? அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்றாரு, எனக்கு ரொம்ப கவனமா இருங்க.
அதுக்காக தான் என்ன சொல்றாரு, ரட்சிப்பு என்னும் தலை சீராவை நீங்க அணிந்துக்கணும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு அவசியம். ஆமென். நீங்க ரட்சிப்பு என்னும் தலை சீராதான் பாதுகாப்பு கவசம். ஆமென். சரி, ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்றால் என்ன தெரியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டு வரோம் சொல்றோமா வாயில? ரட்சிக்கப்பட்டு வரோம். நீ ரட்சிக்கப்படுகிறியா? அப்படிதான் கேட்கிறோம். ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னா, நல்லா ரட்சிப்பு என்றால் விடுதலை, மீட்பு, காப்பாற்றப்படுதல், பாவ மன்னிப்பு, இதெல்லாம் சேர்ந்தது ரட்சிப்பு. அப்ப என்ன அப்படின்னா, அதாவது பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். ரட்சிப்பு என்றால் என்ன? பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். ஸ்தாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். பிசாசின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? விடுதலையாக்குகிறார். இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு, காப்பாற்றப்படுதல். ரட்சிப்பு என்றால் என்ன? காப்பாற்றப்படுதல். அப்படின்னா நரக அழிவிலிருந்து நம்மை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். நரக அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். ஆமென். நம்முடைய ஆத்மாவை காப்பாத்திட்டாரா? எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? நம்முடைய ஆத்மாவை காப்பாத்திட்டாரா? ஆமா. இல்லைன்னா நாம நரகத்துக்கு போகிறவங்க, எப்பவே நம்ம நரகத்துக்கு போகிறவங்க கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு? நம்மளை ரட்சிப்பை கொடுத்து நரக அழிந்து நம்ம என்ன பண்ணாரு? நம்ம காப்பாற்றிட்டார். ஆமென். அப்போ இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? சந்தோஷமா இல்லையா? ஆமா. அதனால தாவீது சொல்றாரு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் அவரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன நன்மை செஞ்சாரு சொன்னதை சொல்றோம்ல. நான் சொல்றேன், இருக்குதுலயே ஒரு பெரிய நன்மை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுறதே பெரிய விஷயம்ப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு நடக்கணுங்க. அதாவது ரட்சிக்கப்படாத ஒரு பாவி மரித்த உடனே அடுத்த நிமிஷமே அவன் பாதாளத்துல போய் வேதனைப்படுறான். இருக்கா? பைபிள் இருக்கா? நாங்க ஐஸ்வர்யவா லாசரு குறித்து படிக்கிறோமா? இருக்கா? நரகம் இருக்குதா? பாதாளம் இருக்குதா? பைபிள்ல படிச்சுக்கிறோமா? கேட்பாங்க, நரகம் எங்க இருக்குது? பைபிள்ல பாதாளம் நரகம் இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு பாவி மரித்த உடனே அடுத்த நிமிஷமே அவன் நேர நரகத்துல போய் அவன் தள்ளப்படுகிறான். ஆனா நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை மரித்த அடுத்த நிமிஷமே கண்ணை திறக்கிறாங்க. எங்க தெரியுமா? பரலோகத்துல. எத்தனை பேர் ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்ல. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை பெருமையா நம்ம சொல்லணும். ஆமென். பெருமையா சொல்லணும், அதை பாடணும், துதிக்கணும். ஆண்டவருக்கு வாழ்நாளெல்லாம் நன்றி விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால ரட்சிப்பு என்றால் என்னன்னா, அது பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குகிறார், சாபத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கிட்டார், நோயிலிருந்து உன்னை விடுதலையாக்கிட்டார், பிசாசின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கிட்டார். அதுதான் ரட்சிப்பு. ஆமென். சரி, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? சொல்லுங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? பைபிள் எப்படி சொல்ல தெரியுமா? எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? அலைகவீங்க, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். பைபிள் எப்படி போட்டிருக்கு? எபேசியர் 2:8 வாசிங்க. எபேசியர் 2:8 வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எங்க பைபிள்ல? இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இருக்கா பைபிள்ல? அப்போ எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். கிருபை ஒரு பக்கம் தேவ கிருபை, இன்னொரு பக்கம் உங்க விசுவாசம். நல்லா கவனிங்க. இந்த பக்கம் தேவ கிருபை இருக்குதுங்க, இந்த பக்கம் உங்க விசுவாசம். அப்போ நல்லா கவனிங்க, இந்த தேவ கிருபையினால
உங்க விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஆமென். அதாவது எப்படி சொல்லி ரட்சிக்கப்பட்டீங்க? அதான் முக்கியம். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. கரெக்டா? விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. என்ன சொல்லி ரட்சிக்கப்பட்டீங்க? அந்த பிரதர் சொன்னாரு, அதனால வந்துட்டு சர்ச்சுக்கு, அதான் ரட்சிப்பு. இல்ல, அப்படி இல்ல. பைபிள்ல ரோமர் 10:9 வாசிக்க. 10:9 என்ன போட்டு பாருங்க. ரோமர் 10:9. டக்கு டக்குன்னு வாசி நல்லா இருக்கும். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். இருக்கா பைபிள்ல? அப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போ எப்படி விசுவாசமா ரட்சிக்கப்பட்டீங்க? எப்படி விசுவாசமா ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, நல்லா எப்படிங்க, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்க உள்ளத்துல சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்லா கவனிங்க. அதாவது தேவன் என் பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார் என்று இருதயத்துல நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். இருக்கா பைபிள்ல? அறிக்கை இடணும். அப்படித்தானே ரட்சிக்கப்பட்டீங்களா? அப்படிதானே அறிக்கை பண்ணாங்க. ரட்சிக்கப்பட்டீங்க. அதனால உங்க பிரதர் சொன்னாரு, அதனால வந்துட்டேன் சர்ச்சுக்கு அப்படின்னா நீங்க சரியா ரட்சிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஆமாங்க, அது நல்லதுதான், வந்தீங்க. ஆனா இது ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க, நீங்க தேவனை விசுவாசிக்கணும். முதல்ல என்ன விசுவாசிக்கணும்? அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, நல்லா கவனிங்க, தேவன் எனக்காக என் பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார் என்று இருதயத்துல நீ விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுவாய். அப்படி வாயினால நீ அறிக்கை பண்ணணும். அப்படி அறிக்கை செய்ய வச்சாங்களா? அறிக்கை செய்ய வச்சாங்களா? ஓகே, அதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அப்படி ஒருவேளை இல்ல அது சொன்னதுனால வந்துட்டு இது வரைக்கும் ஆண்டவர் ஆராய்ச்சிக்கிறேன், விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னாக்கா திரும்பி என்ன பண்ணுங்க, ஆமா நீங்களே சொல்லி என்ன பண்ணுங்க, அப்படி அறிக்கை பண்ணி நீங்க சொல்லும் பொழுது நீங்க உண்மையிலே தேவனுடைய ஆவியினால பிறந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய ஆவியினால பிறந்த புதிதாக பிறக்கப்பட்ட பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஆமென். அதுதான் பாவ மன்னிப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். அதான் பாவ மன்னிப்பு. பாவம் நம்முடைய மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக தேவனை மாற்றுகிறார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். ஓகே. அப்போ இது உங்களால் உண்டானதல்ல. இருக்கா பைபிள்ல? இது உங்களால் உண்டானதல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்ம ரொம்ப நல்லவங்கன்றதுனால கர்த்தர் இந்த ரட்சிப்பை நம்ம கொடுக்கல. ரொம்ப நல்லவங்கள நம்ம சொல்லுங்க. தேவன் ஒருவர் தவிர நல்லவங்க யாருமே கிடையாது. தேவன் ஒருவர் தான் நல்லவர். சரிதானா? அப்போ புரிந்து கொள்ளுங்கள். நாம தர்மம் செய்யறோம், நல்ல தர்மம் செய்யறேன், எல்லாருக்கும் நல்லதை செய்யறேன் என்பதனால கர்த்தர் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்கலங்க. அதை பார்த்து ரட்சிப்பை கொடுக்கல. நல்லா கவனிங்க. தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தினால, தயவினால கர்த்தர் இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை நம்ம கொடுத்திருக்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நல்லா கவனிங்க. கிருபையினால அப்படின்னா என்னன்னா, தகுதி இல்லாத இருந்த நமக்கு தகுதியே இல்லை. ரட்சிப்பை தேவன் கொடுத்தது நமக்கு தகுதியே இல்லை. அப்ப தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிற நன்மை என்ன? ரட்சிப்பு. அது தேவன் நமக்கு இலவசமா கொடுத்தார். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அப்ப இந்த ரட்சிப்பை ஆண்டவர் எப்படி வாங்கி கொடுத்தாரு? சும்மா கொடுத்தாரா? சொல்லுங்க. ரட்சிப்பை உங்களுக்கு என்னப்பா, ரட்சிப்பை சும்மா கொடுத்தாரா? கரெக்டா சொல்றீங்க பாக்கலாம். விலைக்கரையை செலுத்தினாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலைக்கரையை செலுத்தினார். என்ன செலுத்தினாரு? அவரு கல்வாரி சிலுவையில தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி தன்னுடைய சரீரம் கிழிக்கப்பட்டு நமக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுத்தார். கைதட்டு பார்க்கலாம்.
ஆண்டவர் பாருங்க, அவ்வளோ ஒரு விளைக்கரையை தியாகம் செஞ்சு சிலுவையில ரத்தத்தை சிந்தி அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதுதான் விலையேற பெற்ற ரட்சிப்பு. சொல்லுவாங்க, விலையேற பெற்ற ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அப்போ இந்த விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த ரட்சிப்பை நாம காத்துக்கொள்ளணுமா காத்துக்கொள்ளக்கூடாதா? சொல்லுங்க, நம்ம காத்துக்கொள்ளணுமா காத்துக்கொள்ளக்கூடாதா? நல்லா கவனிங்க, பைபிள்ல போட்டிருக்கு, இயேசுவால் அன்றி வேறொருவரால ரட்சிப்பு இல்லை. இயேசுவால் அன்றி வேறொருவரால ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போ நாமும் ரட்சிக்கப்பட்டமே, அது யாருடைய ரட்சிப்பு தெரியுமா? தேவன் ஒருவராலே மட்டும்தான் நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ அதனால அதாவது இயேசு ஒருவராலே மட்டும்தான் ரட்சிப்பை கொடுக்க முடியும். அதனால இப்படிப்பட்ட பாவங்களுக்காக மரித்தவர் அவர்தான், நம்முடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவர் அவர்தான். சோ அதனால அந்த ரட்சிப்பு விலையேற பெற்றதாய் மாறிவிட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை புரிஞ்சுச்சா இது வரைக்கும் சொன்னது? அப்போ புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. ஏன்னா அவரு சொல்லுங்க, நம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணாரு? சொல்லுங்க, நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டாரு, விலை கொடுத்து வாங்கிட்டாரு, சபையை சம்பாதிச்சுட்டாரு, நம்ம சம்பாதிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை ஆண்டவர் நம்ம கொடுத்துக்கிறாரு. அப்போ இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பாகிய ஹெல்மெட்டை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்? இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணுமா காத்துக்கொள்ளக்கூடாதா? ஆமா. அதனால இன்னைக்கு சில எல்லாம் நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஞானசனம் எடுத்துட்டோமா முடிஞ்சு போச்சு, அதோட அது கொடுத்தது ஏதோ நம்ம வாரந்தோறும் சர்ச்சைக்கு வரோமா முடிஞ்சு போச்சு. நீங்க அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது ரட்சிப்பாக ஹெல்மெட்டை நம்ம காத்துக்கொள்ளணும்னா என்ன செய்ய வேண்டும்? நல்லா கவனிங்க. அதாவது நம்ம ஹெல்மெட் போடலன்னா மண்டை உடைஞ்சு செத்து போயிடும். கரெக்டா? ஹெல்மெட் போடலன்னா மண்டை உடைஞ்சு அவுட்டு செத்து போயிடுவான். அந்த மாதிரி ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளவில்லை என்றால் நல்லா கவனிங்க, தேவன் நம்ம பிரியமா இருக்க மாட்டார். ரட்சிப்பை நம்ம காத்துக் கொள்ளவில்லை என்றால் தேவன் நம்ம பிரியமா இருக்க மாட்டார். நல்ல கவனம். அதனால அந்த ரட்சிக்கப்பட்டப்பா ரொம்ப சந்தோஷம், நல்லதுதான். ஆனா அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்றது உங்க கையில இருக்குது. காத்துக் கொள்றதோ காத்துக் கொள்ளாததோ உங்க கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா வர மாட்டேது. ஹல்லேலூயா. காத்துக் கொள்ளணுமா இல்லையா? அப்போ கிருபையினாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பைபிள் சொல்லுதா? கிருபையினாலதான் நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, கிருபையினாலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தேவனுடைய கிருபை இல்லாம நம்ம ரட்சிக்கப்படவே முடியாது. புரிஞ்சா? கிருபையினாலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம உணர்ந்துட்டோம். ஆனா அதே நேரத்துல கிருபை இல்லாம நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. கிருபை இல்லாம நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. அப்ப நல்லா கவனிங்க. அப்போ தேவ கிருபை முக்கியமா இல்லையா? சொல்லுங்க, தேவ கிருபை முக்கியமா இல்லையா? அப்போ நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா அப்பாவுடைய கிருபை சொல்லுதா? நாம் நிர்மலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. எத்தனையோ பேரு வேலைக்கு புறப்பட்டு போனாங்க, ஆனா திரும்பி வீட்டுக்கு வரலங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே தெரியாதா? பேர் வேலைக்கு போனாங்க, திரும்பி வரல வீட்டுக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்? கேப்சர்ல பறந்து போயிட்டாங்களா? சொல்லுங்க, என்ன ஆச்சு? இன்னும் கடினமான கொஸ்டின் கேட்டிருந்தாரு. சொல்லுங்க, என்ன ஆச்சு? ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? விபத்துல செத்து போயிட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க,
கர்த்தர் இன்னைக்கு உன்னே என்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார்னா அவருடைய கிருபையினாலதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிருபையினாலதான் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறக்கவே கூடாது. கிருபை, அவருடைய கிருபை இல்லாம நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்லுது வேதம்னா, அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போ இந்த கிருபைக்கு நீங்க பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபைக்கு என்ன பண்ணீங்க? பாத்திரவான்களை நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், இந்த கிருபைய நீங்க காத்து கொள்வதும் காத்து கொள்ளாததும் உங்க கரத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த கிருபைக்கு நம்ம பாத்திரவான்களை நடந்து கொள்ள வேண்டுமா? வேண்டாமா? வேண்டும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. அப்போ ஒவ்வொரு வசனத்தை அவர்களுக்கு காட்ட பிறகு எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 நம்ம வாசிக்கலாம். யோனா 2ஆம் அதிகாரம் 8-9. இப்போ கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த கிருபைக்காக தான் நம்ம என்ன பண்ண தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம். நாங்க கிருபையினாலதான் என்ன பண்றோம்? கிருபைக்காக தான் என்ன பண்றோம்? தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோம். அப்பா, அவங்க கிருபை இல்லாம என்னால ஒண்ணு செய்ய முடியாது, உன் கிருபை எங்க மேல ஊத்துங்க சொல்றோமா? அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம், கிருபைக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம்? வேத வசனத்தை தியானித்து வசனத்துக்கு கீழ்படிய நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏன்னா கிருபையை பெற்றுக் கொள்வதற்காக. அப்போ இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, யோனா புஸ்தகத்துல 2ஆவது அதிகாரம் 8-9 போட்டிருக்கு. அதாவது என்ன போட்டிருக்கு? பொய்யான மாயையை பச்சை கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இருக்கா பைபிள்ல? இருக்கா? எடுத்தீங்களா? பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆமென். பொய்யான மாயை, இந்த உலகம் எல்லாம் மாயை. பாட்டு பாடினாரா? என்ன பாடினாரு பாட்டு? உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. என்னோடு சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ஹல்லேலூயா. பிரசன்னோ பிரசன்னோ பிரசன்னோ. ராஜா பிரசன்னம் போல். எல்லாரும் சொல்லி பாடுமா? எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இத்தனை பேர் உண்மையா பாடுங்க, இத்தனை பேர் உண்மையா பாடுங்க. பாருங்க, பைபிள்ல போட்டிருக்கு, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள். இந்த உலகம் எல்லாம் மாயை. இந்த உலகத்தின் வேஷம் சீக்கிரமாய் கடந்து போகிறது. நம்ம பார்க்கறதெல்லாம் அனித்தியமானவைகள்.
நம்ம பார்க்கிறதெல்லாம் அநித்தியமானவைகள். ஆனா ஒரு நாள் நம்ம பார்க்க போகிறோம், நித்தியமா இருக்க போகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசுவை முகமுகமாய் அவரை பார்த்து ரசித்து அவரை சந்தோஷப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அவர் தாங்க கிருபை. அதாங்க கிருபை. கிருபையாய் மாம்சத்துல கிருபையாய் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த அன்பை போற்றணும், அந்த அன்பை துதிக்கணும், அந்த அன்பை நேசிக்கணும், அந்த அன்பை வாழ்நாளெல்லாம் நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்கள். அப்போ பைபிள் என்ன பண்றா, சிலர் என்ன பண்றாங்கன்னா கிருபையை போக்கடிக்கிறார்கள். மாயை இந்த உலகத்தை பற்றி கொண்டு தேவ கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்கள். தேவன் கொடுத்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை உணராமல் மனம் போன போக்கில உலக பக்கமாய் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று சொல்லி தன் இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதன் முடிவோ நல்லா கவனிங்க, மிகவும் பரிதாபமாய் முடிக்கும். அல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பை, தேவன் கொடுத்த அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை உணராமல் தன் இஷ்டத்தின்படி வாழ்கிறார்களே, இந்த மாயையான இந்த உலகத்தை பற்றி கொண்டிருக்கிறார்களே, ஆனா அவருடைய முடிவோ மிகவும் பரிதாபமாக மாறிவிடும். ஆமென். அல்லேலூயா. மாறிவிடும். நன்றாய் கவனிங்கள். அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு நல்லா காட்ட விரும்புகிறேன். நன்றாய் கவனிங்க. அதுக்காக தான் சில உதாரணங்கள்லாம் உங்களுக்கு அந்த பைபிள் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தேன். ஒரு உதாரணம் உங்களுக்கு காண்பிக்க எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யாருக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நல்லா கவனிங்க. பைபிள் சொல்கிறது, நோவா தன் காலத்துல வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானோ உத்தமனுமா இருந்தான். இருக்கா பைபிள்ல? நம்மளாம் நீதிமானா? எத்தனை பேர் நீதிமான்? அதே சமயம் நம்மளாம் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களா? நம்மளாம் பரிசுத்தவானா? ஜாதி தானே? பரிசுத்தவான் தான் சொல்லுது பைபிள். நம்மளாம் நீதிமான். ஆமென். இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க. நல்லா கவனிங்க. அப்ப இந்த நோவாவும் பைபிள் சொல்கிறது அவர் ஒரு நீதிமான். ஆமென். நீதிமானாய் வாழ்ந்தான். நல்லா கவனிங்க. ஆனா நல்லா கவனிங்க, என்ன போட்டிருக்குன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. நல்லா கவனிங்க. ஏன் கிருபை கிடைச்சது? அதான் முக்கியம். ஏன் கிருபை கிடைச்சது? அடுத்த வசனம் வாசிங்க. அதே வசனத்தை வாசிங்க. என்ன போட்டிருக்கு? நோவா அதே வசனமா? இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இருக்கா பைபிள்ல? என்னங்க போட்டிருக்கு? வேத சத்தியம் என்ன சொல்லுது? நோவா நீதிமானா இருந்தது மாத்திரமல்ல, தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. உணவெல்லாம் நீதிமான் தானே? ஆமென். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ நோவா ஏன் ஆண்டவர் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில கிருபை கிடைச்சதுன்னா, நோவா தேவனோடு கூட நடந்தான். நோவா தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். நோவா தேவ கிருபையை போக்கடிக்கவில்லை. அல்லேலூயா. நோவா தேவ சமூகத்தை விரும்பினான். தேவ சமூகத்தை வாஞ்சித்தான். தேவனுடைய பிரசனத்தை வாஞ்சித்தான். தேவனோடு கூட நடந்தான். இருக்கா பைபிள்ல? அதனாலதான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில கிருபை கிடைச்சது. ஆமென். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா அதே நேரத்துல நல்லா கவனிங்க. அதே நேரத்துல நோவா காலத்துல வாழ்ந்த ஜனங்கள், பைபிள்ல போட்டிருக்கு, நோவா காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? என்ன போட்டிருக்கு? அவங்க பொய்யான மாயை பற்றி கொண்டார்கள். தேவனுடைய கிருபையை போக்கடித்தார்கள். ரட்சிப்பை, விலையேறப்பட்ட ரட்சிப்பை உணராமல், தேவன் கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை உணராமல் பொய்யான மாயை பற்றி கொண்டார்கள். உலகத்திலேயே அவங்க கவனம் போயிட்டே இருந்தது. உலக ஆசைகளுக்கும்
உலக இச்சைகளுக்கும் அவன் கவனம் போயிட்டே இருந்தது. தேவன் பக்கமா திரும்பவே இல்லை, கிருபைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, ரட்சிப்பை அவங்க காத்துக் கொள்ளவில்லை. அல்லேலூயா. இஷ்டம் போல வாழ்ந்தார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனா முடிவோ என்ன? முடிவோ என்ன? ஜலப்பிரளயத்தினாலே அவர்களை கர்த்தர் அழித்து போட்டார். புரியுதா? புரியுதா? நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொடுக்கிறோம், நல்லது. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொடுக்கிறோம், நல்லது. நம்ம எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம் என்பது நல்லதுதான். ஆனால் தேவன் உனக்கு கொடுத்த விடையேற பெற்ற ரட்சிப்பை நீ போக்கடிக்க கூடாது, நீ உதாசீனப்படுத்தக் கூடாது. தேவ கிருபையை நீ என்ன பண்ணக்கூடாது? உதாசீனப்படுத்தக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். முடிவு பரியந்தமே இந்த ரட்சிப்பை யாரெல்லாம் காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே நிலைத்திருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஏதோ இன்னைக்கு வந்து ஆராதனை செஞ்சுட்டு சோத்துல ஒரு திருப்தியோடு போனது வாழ்க்கையில். ஆனா இதே உற்சாகம், இதே வேகம், இதே உங்க தேவ மேல வைத்த அன்பினால வந்த காரியம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு கூட இருக்கும். இருக்கா? நமக்கு சண்டே தான் உற்சாகம் வருது, சண்டே தான் உற்சாகம் வருது. அதுவும் திருவிழத்துக்கு தான் உற்சாகம் வருது. அடுத்த சண்டே வருவாங்களா அப்படின்னு கேள்விக்குறிதான். அடுத்த சண்டே வருவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்னங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? தேவ கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு சண்டையும் நீங்க வந்து காத்திருந்தீங்கன்னா ஓகே, நீங்க பாக்கியவா. ஒவ்வொரு சண்டையும் வந்து நீங்க கிருபைக்காக காத்திருக்கீங்கன்னா ஓகே, நீங்க பாக்கியவா. அதோட நல்லா கவனிங்க, பைபிள்ல போட்டிருக்கு, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகும். அதோடு நின்று விடாமல், ஒவ்வொரு சண்டையும் நீ வந்து நின்று விடாமல், அது போதாது, அது போதாது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் சேர்ந்து வரும்பொழுது, சேர்ந்து ஜபிக்கும் பொழுது, சேர்ந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது, சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கிருபை உங்களுக்குள்ள பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த கிருபைக்கு பாத்திரவான்களா இருப்பீங்களா, இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ஆமென். அதுக்காக தான் சபையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரேயரை வைக்கிறோம். ஏன்னா நீங்க கிருபையை பெற்றுக்கொள்ளணும், தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரேயரை வச்சு எப்படியாவது உங்களுக்கு பரலோகத்தை ஆயத்தப்படுத்தும். என்ன சொல்றீங்க? ஆமா. அப்புறம் உங்களை விட்டா அவ்வளவுதான். அப்புறம் உங்க சிந்தையெல்லாம் வேற மாதிரி பிசாசு என்ன பண்ணிடுவான்? கொண்டு போயிடுவான். அதனால ஏற்கனவே முன்னாடியே சொன்னேன், அனௌன்ஸ் பண்றோம், வாங்க வாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு பிரேயர் இருக்குது, வாங்க வாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றோம். சாத்தா ஒரு பக்கம் சொல்றான், என்ன சொல்றான்? ஆமா, கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை போனா போதும், அதுக்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை போகலாம். அவன் தான் உட்கார வச்சான் சாத்தா. நான் சொல்றேன், தயவு செய்து கிருபையை போக்கடிச்சிடாதீங்க, கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. வேதம்தான் சொல்கிறது, பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. கிருபை இல்லாம வண்டி போடாது. நம்ம நினைச்சுக்கிறோம் ரட்சிக்கப்பட்டோம், சோத்திரம் போதும். என்னைக்கு வண்டி நிற்குமோ தெரியாது, என்னைக்கு வண்டி நிற்குமோ தெரியாது, என்னைக்கு ஆபத்து வருமோ தெரியாது, என்னைக்கு சாத்தா நம்ம குடும்பத்துல நுழைஞ்சு விளையாடுவான்னு நமக்கு தெரியாது. அதனால்தான் ரட்சிப்பட்ட ஹெல்மெட்டை உங்களுக்கு பாதுகாப்பானவர் கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. அது பாதுகாப்பா இருக்கட்டும் கொடுத்துக்கிறார் ஆண்டு. புரிந்து கொள்ளுங்கள். அதனால இன்னைக்கு அநேகர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பைபிள்ல போட்டிருக்கு, அடுத்த வசனம் பாருங்க, என்ன போட்டிருக்கு? நானோ, யோனா சொல்றாரு பாருங்க, நானோ என்ன சொல்றாரு? வாசிங்க. துதியின் சத்தத்தோடு ஆரம்பிக்கணுமா? நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. புரியுதா? அப்ப யோனா என்ன சொல்றாரு? நான் பொய்யான மாயையை வந்து
போக்கடிக்க மாட்டேன், கிருபையை போக்கடிக்க மாட்டேன். நானோவெனில் நானோவெனில் துதியின் சத்தத்தோடு கர்த்தரை நான் ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆமேன் வர மாட்டேங்க. ஆசீர்வாதம் மாத்திரம் நீங்க உங்களுக்கு ஆசீர்வதிப்பான்னு சொல்ல மாட்டோம். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் வரும்? ஆசீர்வாதம் போ, ஆசீர்வாதமா வந்து வார்த்தை வந்தா ஆமேன் ஆமேன் வந்துட்டே இருக்கு. ஆனா இப்ப பாருங்க, கப்சிப்புன்னு ஆகி போச்சு. பரலோகத்துல கொஞ்ச நேரம் அமைதி உள்ளாயிடுச்சு. அந்த மாதிரி அல்லேலூயா. நான் சொல்லிட்டு புரியுதா? பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். என்னன்னா சாத்தாவ மைண்ட உலக பக்கமா டிவைட் பண்றான். தேவ சமூகத்துக்கு போகாதபடி உலக காரியங்களிலே உங்களை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போ நோவாவோ தேவ கிருபையை போக்கடிக்கவில்லை. நோவாவோ தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், தேவனோடு கூட நெருக்கமாய் வாழ்ந்தார், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார். அதனால தேவ கிருபையை அவர் பெற்றுக் கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் பாத்திரவனாய் மாறினாரா இல்லையா? கிருபைக்கு பாத்திரவனா மாறினாரா இல்லையா? ஆனா அதே நேரத்துல நோவா காலத்துல வாழ்ந்த ஜனங்கள் தேவ கிருபையை போக்கடிச்சாங்க. உலக பக்கமாகவே கவனம் போச்சு. கடைசியில அவர்கள் ஜலத்தினால அழிந்து மாண்டு போனார்கள். புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறது நல்லதுதான். அதே நேரத்தில் ரட்சிப்பை காத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கடுத்து இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது ஆதியாகமத்துல நீங்க பாருங்க. அது ஈசாக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்களா? முதல் பிள்ளை பேர் யாரு? ஏசா. 2வது பிள்ளை பேரு யாக்கோபு. நல்லா கவனிங்க. இப்போ பைபிள்ல வந்து ஏசாவை குறித்து பைபிள்ல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஏசா வேட்டையில வல்லவனும் வனசஞ்சரியுமா இருந்தான். இருக்கா பைபிள்ல? ஏசா வேட்டையில வல்லவனும் வனசஞ்சரியுமா இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. யாக்கோபை குறித்து பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். இருக்கா பைபிள்ல? ஓகே. அப்ப ஏசாவை குறித்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஏசா நல்ல வேட்டையாடி மிருகத்தை என்ன பண்ண வேட்டையாடி நல்லா நல்லா சாப்பிடுறேன், நல்லா சாப்பிடுவேன். அவனுக்கு அதான் பொழுதுபோக்கு. அதுக்கு எடுத்து என்ன பண்ணுவான்? அப்படியே ஜாலியா உலகத்துக்கு பின்னாடியே போயிட்டு வருவான். ஆமா, அவனுக்கு வந்து ஜபம்னா பிடிக்காது, தேவ சமூகம்னா அவனுக்கு பிடிக்காது. ஆமா, தேவனுடைய அவனுக்கு வந்து தேவனை கிட்டி சேரனா பிடிக்காது. அவனுக்கு என்ன கவனம்னா அப்படியே உலகத்தின் பக்கமாகவே அவன் ஆடுங்க. கவனிங்க. ஒரு நாள் ஏசா வேட்டையாடிட்டு களைப்போடு வீட்டுக்கு வரான். வரும்பொழுது யாக்கோபு அவரு கூடாரவாசியில வீட்டுல அழகா உட்கார்ந்துட்டு கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப உடனே இவன் ஏசா வேட்டையாடிட்டு களைப்போடு வரும்போது, பசியோடு வரும்பொழுது அவனுக்கு அந்த கூழ் சமைக்கிற அந்த வாசனை அவனுக்குள்ள வந்ததுனால உடனே அவங்க தம்பியை பார்த்து கேட்கறான், இன்னைக்கு அந்த கூழ் கொடுப்பா, பசியா இருக்குதுப்பா அப்படின்றான். அப்போ அதுக்கு யாரு? யாக்கோபு சொல்றாரு, நீ உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டு போட்டுட்டீங்கன்னா நான் உனக்கு கொடுப்பேன்றான். அல்லேலூயா. நல்லா இவனுங்க உடனே பைபிள் சொல்லுது. உடனே என்ன பண்றான்? சாகத்தானே போறேன், நான் சாகத்தான் போறேன், அதனால சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கூட குடிச்சிட்டு நல்லா திருப்தியா கூட சொல்லிட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு கொடுத்து போயிட்டான். பைபிள் சொல்லுது, சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிடலாம். ஏசா என்ன பண்ணானா? சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிடலாம். நல்லா இல்லைங்க. அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இப்ப நீங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல எபிரேயர் ஆக்கியம் எழுதுறாரு தெரியுமா? அதாவது பைபிள்ல போட்டிருக்கு. ஏசாவை கொடுத்து என்ன பண்றா தெரியுமா? அதை வாசிக்கலாம். ஒருவனும் இல்ல அங்கிருந்து வாசிக்க. ஒருவனும் தேவனுடைய கிருபை எழுந்து போகாதபடிக்கு, யாதொரு கசப்பான வேறு முளைத்தாதபடிக்கு, அதாவது ஒருவேளை கவனிக்க,
ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர் கெட்டவனாக இருக்க வேண்டாம். பைபிள் சொல்லுதா? எச்சரிக்கையா இருக்கு. நல்லா இருக்குங்க. சேஷ்டபுத்திர பாகம்னா என்ன? சேஷ்டபுத்திர பாகம் தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்றது தேவன் அவனுக்கு ஸ்பெஷலா கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நல்லா இருக்குங்க. இது யாருக்கு கிடைக்கும்னா முதல்ல, அதாவது பிறக்கிற பிள்ளைக்கு தான் இந்த சேஷ்டபுத்திர பாகம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தப்பி தவறி யாராவது ரெண்டாவது பிறந்தாங்கன்னா அவனுக்கு கிடைக்காது. அப்ப நல்லா கவனிங்க. அப்போ இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசாப்பா அவன் என்ன பண்ணான்? பெற்றுக் கொண்டிருந்தான். ஆனா இதை கவனித்து கொண்டிருந்த யாக்கோபோ அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படியாவது இவனிடத்துல வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சமயம் பார்த்து கொண்டே இருந்தான் யாக்கோபு. ஒரு நாள் சமயம் வாய்த்தது. இவன் கூழு கேட்கும் பொழுது அவன் சொன்னான், சேஷ்டபுத்திர பாகத்தை நீ விற்று போட்டீங்கன்னா அவனுக்கு கூழு கொடுத்துட வேண்டாம். கடைசியில என்ன பண்ணா? சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டுட்டான். அதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதான் தேவ கிருபை, அதான் ரட்சிப்பு. அதான் ரட்சிப்பு, தேவ கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம். அலட்சியம் பண்ணினான். நான் சாக போகிறேன், எனக்கு எதுக்குன்னு சொல்லி அவன் வெற்றி போட்டதுனால பைபிள் சொல்லுகிறது, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இருக்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறது. ஆமென். தலைவர் நீங்க பைபிள் அதுக்கடுத்த வசனம் வாசிங்க. பிற்பாடு ஆசீர்வாதத்தை சோதித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை விரும்பியும் இருக்கா? பைபிள்ல என்ன ஆயிட்டான் சொல்லுங்க? ஆகாதவனா மாறி போயிட்டாங்க. ஆகாதவனா மாறி போயிட்டான். ரட்சிப்பை இழந்து போயிட்டான். தேவ கிருபையை இழந்து போயிட்டான். ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினான். தேவ கிருபையை அலட்சியம் பண்ணினான். பொய்யான மாயையை பற்றி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அதனால என்னாச்சுன்னா அவன் கையில் இருந்த அந்த ஆசீர்வாதம் அவனை விட்டு போய்விட்டது. பிற்பாடு அவன் கண்ணீர் மலர் அழுதான். தேடியும் மனம் மாறுதல் காணாமல் போனான். பிறகு அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ரட்சிப்பு இழந்து போனான். கடைசியில பரிதாபமும் ஆனான். பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபோ பிறகு அவன், அதாவது யாக்கோபை குறித்து பைபிள் சொல்றது, யாக்கோபு தேவனோடு கூட போராடி ஜெபிக்கிறவனாய் மாறினான். அல்லேலூயா. அவன் சொன்னான், ஆண்டவரே, இரவெல்லாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதித்தாலுடைய இடத்தை விட்டு நான் ஒரு நாளும் போகவே மாட்டேன். அல்லேலூயா. என்னங்க, தேவ கிருபைக்காக ஏங்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக வாஞ்சித்தான். தேவ சமூகத்துல காத்திருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அதுதான் நான் சொல்றேன், அதுதான் ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு அடையாளம். ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு அடையாளம். ஏன் நீங்க பின்வாங்கி போறாங்க சிலரு? சொல்லுங்க, ஏன் நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறாங்க? சொல்லுங்க. தேவ சமூகத்தை அலட்சியம் பண்றது. அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவ சமூகத்துக்கு நம்ம வராம போனோம்னா, நான் சொல்றேன், நாமும் தேவன் நம்ம மேல பிரியமாவே இருக்க. அல்லேலூயா. முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை கேடுள்ளதாய் மாறி பைபிள்ல போட்டு. ஆமென். தேவ சமூகம் தான், தேவ சமூகத்துல உட்காருதான் உனக்கு கிருபை கிடைக்கிற இடம். சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் உனக்கு கிடைக்கிற இடம். தேவனால உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற தயவு இறக்கம் அங்கதான் உனக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. திருவாசன தந்தையில நெருங்கி வரணும். என்ன சொல்றீங்க? ஆமா, நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஆண்டவனுக்கு விட்டு வச்சுக்கிறாரு. எதெல்லாம் தெரியுமா? திருவாசனத்துல நம்ம நெருங்கி வருவதனாலதான் ஆண்டவர் விட்டு வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, சுத்தமா நம்ம ஜபத்துக்கு தேவ சமூகத்துக்கு வராம போனோம்னா, நான் சொல்றேன், நமக்கு ஆபத்து. அல்லேலூயா.
புரிந்து கொள்ளுங்கள். அப்ப பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, அப்போ தேவ கிருபையை காத்து கொண்டான் யாக்கோபு, ஆனா தலைகவனிங்க ரட்சிப்பை இழந்து போனான் ஏசா. ஆமென். புரிஞ்சுச்சா நான் சொல்றது? அதனால வந்திருக்கிற உங்களை எல்லாருக்கும் நான் சொல்றது தெரியுமா, தேவ கிருபை எப்போ கிடைக்காது. தேவ கிருபையை அலட்சியம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. தேவ கிருபைக்கு நான் சொல்றேன், ஏங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாம உங்களுக்கு கிருபை கொடுத்துருவாங்க. ஆமென். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்களேன், பைபிள்ல போட்டிருக்கு, எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், 6வது அதிகாரம், 6ல இருந்து 4 வரைக்கும் வாசிங்க. 4ல இருந்து 8 வரைக்கும். 6வது அதிகாரம் 4ல இருந்து 8 வரைக்கும் சீக்கிரமா வாசிங்க. டைம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு இல்ல எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சா? முக்கியமான வசனம். ஓகே. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தையை இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஓகே, இருக்கா? எடுத்தீங்களா? அதாவது ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம். கவனிங்க, ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க கவனிங்க. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், பரமையவே ருசி பார்த்தோம். பரமையவே ருசி பார்த்தோம். நாங்க இயேசுவை ருசித்திருக்கிறீங்களா? ஏசப்பா ருசித்து பார்த்திருக்கீங்களா? ஆமா. எப்படி ருசித்து பார்த்திருக்கீங்க? இயேசு நல்லவரா? நல்லவரா? போறாரா? தேவையில சந்திக்கிறாரா? பாதுகாக்கிறாரா? அது சொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டமா? அப்போ இயேசுவை நம்ம ருசித்திருக்கிறவங்க, இயேசுவை ருசித்திருக்கிறோம். இயேசுவை நாம என்ன பண்றோம்? ஏற்றுக்கொண்டு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா நல்லா கவனிங்க, பரமையை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், தேவனுடைய நல்வார்த்தையோ இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தோம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவானவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூட அரங்காது. பாத்தீங்களா? மறுதலித்து போயிட்டாங்களா? பின்வாங்கி போயிட்டாங்களாம். தேவனுடைய அன்பை ருசி பார்த்தோம், தேவனை அதாவது அவருடைய வாழ்க்கையில அனுபவிச்சோம், கடைசியில இவங்கெல்லாம் எப்படி பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க. நல்லா இவனுங்க தேவனுடைய குமாரனை சிலுவையில அறைகிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து நல்லா இவனுங்க எப்படி எனில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து கிணத்துல பயிரில் கேட்ட பயிரை முளைப்பிக்கப்படி இல்லமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததையோ சபிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு. கடைசியில இவங்க நிலைமை எப்படி இருக்குது பாத்தீங்களா? கடைசியில இவங்க நிலைமை எப்படி இருக்குது பாத்தீங்களா? இவங்க பின்மாற்ற ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் ஆண்டவரை ருசி பார்த்து திடீர்னு என்ன பண்றாங்க? பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆனா கடைசியில் அந்த முடிவோ சுட்டரிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அவங்க ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அது என்ன, இது வந்து என்ன தெரியுது? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானத்திருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். ஆனா நல்லா கவனிங்க, ஆனா ஒரு பக்கம் தேவனுடைய அன்பையே நீங்க ருசி பாக்குறீங்க, இன்னொரு பக்கம் உலகம் நாட்டம் உங்களுக்கு கவனம் அங்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. கடைசியில நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ரட்சிப்பை உணராமல் மனம் போன போக்குல போனவங்க, தன் இஷ்டன்படி வாழ்ந்தவங்க கடைசியில சுட்டரிக்கப்படுகிறதுதான் முடிவு. கடைசியில அவங்க ஆண்டவர் எங்க போய் கொண்டு போய் போடுவாரு? எங்க போய் கொண்டு போய் போடுவாரா? நரகங்க. சுட்டரிக்கப்படுவதே முடிவு, நரகம். அல்லேலூயா. இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரட்சிப்பு என்பது நம்ம அப்படியே விளையாட்டா அது விட்டுறது அல்ல. ரட்சிப்பை காத்து கொள்றதுதான் முக்கியம். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பை நம்ம முடிவு பிறகு நம்ம என்ன பண்ண, தேவ கிருபைக்காக ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் பொழுதுதான் நம்ம ஒரு நாள் தேவனை விட்டு பின்வாங்கியே போக மாட்டோம். அல்லேலூயா.
புரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக நான் சொல்லி உங்களுக்கு முடிச்சுட்டு விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஒரு அதிகாரத்தை நாம் சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா புத்தகம் 2:6 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீழாய் போகிறதற்கு இடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள். சொல்லுங்க. இப்ப நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம போறோமே, தேவ சமூகத்துக்கு வருவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோமே, தேவனை ஆராதிப்பதற்கு கஷ்டப்படுறோமே, அப்போ ஆண்டவர் என்ன அநியாயம் செஞ்சிருக்காரு சொல்லுங்க. என்ன அநியாயத்தை கண்டு அவர்கிட்ட சொல்றவங்க புரியுதா? ஆண்டவர் விட்டு தூரமா போனதுக்கு அவர் என்ன அநியாயம் செஞ்சாருங்க? என்ன கடிதம் செஞ்சாரு? நமக்கு நல்லதானே செஞ்சாரு. அப்ப ஏன் தூரம் போறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை பெற்று ருசித்திருக்கீங்களே, அப்ப ஏன் ஆண்டவர் விட்டு தூரம் போகிறதுக்கு மனசு வருது? அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னும் ஆண்டவரை நான் கிட்டி சேரணும். ஆண்டவரை இதுதாங்க நம்ம தேவன் மேல வைத்த தாக அன்புதான். அல்லேலூயா. இதுக்குதான் நம்ம அர்ப்பணிக்கணும். அதுக்கு அடுத்தது இன்னொரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஓகே. எபிரேயர் அதுல எடுத்துங்க 6வது அதிகாரம் என்று எண்ணுகிறவன் அதை வாசி கொஞ்சம் பார்க்கலாம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு இருக்க பைபிள்ல எடுத்தீங்களா? 1 கொரிந்தியர் 9:12 எடுத்துங்க. வசனத்தை எடுத்துக்கணும். முக்கியமான வசனம் 1 கொரிந்தியர் 9:12 இருக்காங்க. எடுத்தீங்களா? இப்படி இருக்க நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறது. இருக்கா பைபிள்ல? சரி, ஓகே. அப்போ பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இப்படி இருக்க நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் தேவ ஆவியை பெற்றிருக்கிறேன், நான் ஆண்டவரை ருசித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இருக்கிறது மாத்திரமல்ல, ஒரு நாள் அவங்களும் தேவனை விட்டு விலகி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். ஏன் நான் நல்லா இவனுங்க பைபிள் சொன்னது? அதுக்கு வசனம் வாசிங்க. அது 1வது வாசிங்க. 1 கொரிந்தியர் வாசிங்களே. இப்போ அது 1வது வாசிங்க. 9 1வது 1வது 10வது 1வது எல்லாரும் சமுத்திரத்தின் வழியா நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போதனை, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களை அநேகமாக கேட்டெடுத்து தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆனால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்களை இச்சிறது போல நாமும் கொல்லாமானவர்களை இச்சியாத இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஓகே. எல்லா இடத்துலயும் அந்த வசனத்தை எல்லா இடத்துக்கும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் நல்லா கவனிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எதிரிலே அறிய வேண்டும் இருக்கிறார் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழி நடந்து வந்தார்கள். இவங்களாம் யார் தெரியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஓகே. எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினால் சமுத்திரத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். இவங்களாம் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டவர்கள். அதுக்கு அடுத்தது இவங்க எல்லாரும் ஒரே ஞான வஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையும் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இருக்க பைபிள்ல? ஓகே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேருக்கு தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. நல்லா கவனிங்க.
இவங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க தான், இவங்க எல்லாம் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான், இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா நல்லா இவங்க பைபிள் சொல்கிறது, ஆனா இவங்க எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றவங்க தான், இவங்க எல்லாம் தேவனை ருசித்து பார்த்தவங்க தான். ஆனா இவங்க எல்லாரிடத்திலும் தேவன் பிரியமா இருந்ததில்லை. நல்லா இவங்க அப்போ ஏன் ஆண்டவர் அவங்க மேல பிரியமா இருந்ததில்லை அப்படின்னு போட்டீங்கன்னா, அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பெற்று தேவன் பிரியமா இருந்ததில்லை. அதுதான் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்போ எல்லா இடத்திலும் ஆண்டவர் பிரியமா இல்ல, ரட்சிக்கப்பட்ட எல்லா இடத்திலும் ஆண்டவர் பிரியமா இல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லா இடத்திலும் ஆண்டவர் பிரியமா இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களோடு தான் ஆண்டவர் பிரியமா இருந்தார். அப்போ ஒரு குறிப்பிட்ட பேர் என்ன பண்ணாரு ஆண்டவர் சொல்லுங்க? வனாந்தரத்துல அழிச்சாருங்க. வனாந்தரத்துல அழிச்சாரா? ஏன் அழிச்சிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல போட்டிருக்கு, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனவைகளை இச்சியாதபடிக்கு. இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதுகிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகரானது போல நீங்களும் ஆகாதீர்கள். சிலர் வேசனம் பண்ணி ஒரே நாள் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதே போல நாமும் வேசனம் பண்ணாதிருப்போமாக. அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சித்து பார்த்து பாம்புகள் அழிக்கப்பட்டார்கள். அது போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பண்ணாதிருப்போமாக. அவர்கள் சிலர் முறுமுறுத்து இருக்கா பைபிள்ல எதுக்கெடுக்கலாம் முறுமுறுத்து சங்காரக்காரர்கள் அழிக்கப்பட்டார்கள். அது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக அவருக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்க வேண்டும் எண்ணுகிற விழாதபடிக்கு எச்சரிக்கையாக கடவுள். நம்ம வசனம் படிக்கும் போது இவ்வளவு பயங்கரமா இருக்குது. அல்லேலூயா. இவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க தாங்க, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்க தாங்க, இவங்கெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தாங்க. ஆனாலும் ஒரு கூட்டம் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் எல்லா இடத்திலும் அவர் பிரியமா அவர் என்ன பண்ண இருக்கவில்லை. ஏன்? அவங்க ரட்சிப்பை காத்துக் கொள்ள வேண்டும். அவங்க கவனமெல்லாம் உலகத்தின் பக்கமா திரும்பி விட்டது. உலக சிந்தையா மாறிவிட்டது. அல்லேலூயா. உலக போக்கில் நடந்தார்கள், ஒத்த வேஷம் தரித்தார்கள், மனசும் மாம்சமும் விரும்பினபடி அவங்க நடக்க ஆரம்பித்தார்கள். தேவ கிருபையை அலட்சியம் பண்ணினார்கள், தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணினார்கள். தேவனை தேடுவதற்கு அவங்க விருப்பம் இல்லை, செவிப்பதற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. நம்ம எல்லாரும் தேவனுக்கு பிரியமானவர்களா அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்குதா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா அதுதான் வேதம் சொல்லுது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிற விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறவன். அதனாலதான் முதல்ல சொன்னேன், சாத்தான் தந்திரமானவன். அந்த உண்மையின் சத்தியத்தை விட்டு உங்களை என்ன பண்ணுவான்? மைண்டை தெரிஞ்சிருப்பா, தேவ சமூகத்துக்கு வரவிடாதபடி உங்களை எங்கெங்க கொண்டு போவா. தேவன் அதாவது தேவனை விட எல்லாவற்றையும் நான் சொல்றேன் முக்கியம் என்பதை அவன் காட்ட ஆரம்பிக்கும். அதனால இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நானு ஒரு நாள் அந்த ரட்சிப்பை இழந்து போகவே மாட்டேன். நீ கொடுத்த இந்த விலையிடப்பட்ட ரட்சிப்பை நான் என்ன பண்ண மாட்டேன், இழந்து போக மாட்டேன். ரட்சிப்பை ஆண்டவரே நீ வருகை வரைக்கும் நான் காத்துக்கொள்வேன். ஆண்டவரே, உலக போக்கில நான் போக மாட்டேன், மாயை பற்றி கொள்ள மாட்டேன், தேவ கிருபையை போக்கடிக்க மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு நான் பாத்திரவனா நடந்து கொள்வேன் என்று சொல்லி எத்தனை பேரு அதை வாஞ்சிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, உங்க ஆண்டவரே விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். சொல்லுங்க, உங்க வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். உங்களுடைய வார்த்தைக்கு நேர்மாறாக எது வந்தாலும் ஆண்டவரே, நான் ஒரு நாளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஹல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. சிம்சோன் தேவனால அழைக்கப்பட்டவன், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன். கடைசியில பிசாசுடைய மைண்டை டைவர்ட் பண்ணிட்டான். எங்க உலக சிநேகத்தை, உலக சிந்தையை மாற்றி விட்டான்.
கடைசியில நம்முடைய வாழ்க்கை முடிவோ பரிதாபமாக மாறிவிட்டது. அதனால நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா ஓடிக்கொண்டிருக்கிறேன், தயவு செய்து என்னாதீங்க. நாம் தேவ கிருபையில் நினைத்திருந்தாதான் நாம் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்க முடியும். தேவ கிருபையை காத்துக்கொள்ளும். ஆமென். எப்பொழுதுலாமா நம்ம எல்லாரும் ஆண்டவரே இந்த கிருபைக்கு பாத்திரவனாக இருக்க வேண்டும். ஆண்டவரே இந்த மாயை, ஆண்டவரே நான் ஒரு நாளும் மாயைக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம எல்லாரும் கேட்போம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். கைகளில் நம்ம எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவரே